வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் இவர்களுக்கு பொங்கல் போனஸ் தொகையை அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழர் பண்டிகையாம் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு அறிவிச்சிட்டு வர்றாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, வேஷ்டி, சேலை, பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக 148 கோடி நிதியை தமிழக அரசு ஒதுக்கியிருந்தாங்க. தொடர்ந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் போனஸ் வழங்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டு பரிசாக இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது. இந்த அரசு அறிவிப்பின்படி சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதிகபட்சமாக 3000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும். அதேபோல் தொகுப்பு ஊதியம் அல்லது சிறப்பு காலமுறை அடிப்படையில் ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் போனஸ் தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் குறைந்தது 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கும் 1000 ரூபாய் போனஸ் தொகையாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து வகை ஓய்வூதியதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் போனஸ் தொகையாக வழங்கப்படும். தமிழக அரசு சில்லறை மற்றும் நிதிநிலையை கருத்தில் கொண்டு இந்த போனஸ் தொகையை நிர்ணயித்துள்ளது. இந்த போனஸ் தொகையின் மூலம் 9.99 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போனஸ் தொகையை வழங்கும் வண்ணம் தமிழக அரசு 183.86 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் பள்ளி கல்வி முதல் உயர் கல்வி வரை, வேளாண் முதல் தொழில்துறை வரை இந்த போனஸ் திட்டம் ஒரு அங்கீகாரமாக அமையும் என தமிழக அரசு இந்த அறிக்கையில் அறிவித்துள்ளது. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யாருக்கெல்லாம் இந்த போனஸ் அமௌண்ட்டு மகிழ்ச்சியானது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.